ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. ஒரு கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய். பதநீரில் காய்ச்சிய கருப்பட்டி 300 ரூபாய் குறைய, கல்ல காய்ச்சின கருப்பட்டி 300 ரூபாய் கூட. ஏன்? பதநீரில் சுண்ணம்பு தேய்க்கிறான், அது கலப்படமாயிருது. கல் தூய பானம், அதிலிருந்து தயாரிக்கிற கருப்பட்டிக்கு விலை அதிகம். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம தெரியுங்க. மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு என் தேசம் வைத்திருக்கிறது என்ன இருக்கு? இந்திய பெருநிலத்தில் பொருளாதார மேம்பாட்டிற்கு என்ன திட்டம் இருக்கு? என்ன திட்டம் இருக்கு? குடிகளின் இடத்திலே வரியை பெற்று பொருளாதாரத்தை பெருக்கிவிடும் என்று நினைக்கிறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். வரியை வாங்கி வாங்கி பொருளாதாரத்தை பெருக்கலாம் நினைக்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். மானுட உழைப்பை, மனித உழைப்பை வீணடிக்கிற ஒரு தேசம் எப்படி முன்னேறும்? 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் வெட்டிய குளம் எத்தனை, தூர்வாரிய கண்மாய் எத்தனை, நட்டு வளர்த்த மரங்கள் எத்தனை? ஒண்ணுமில்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனால் அதனால பாலாறு எத்தனை? விவசாயம் செத்து போன, விவசாயத்திற்கு ஆள் இல்லை. மனித உழைப்பை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற தேசம் தான் வளர்ச்சி அடை. சோம்பி உட்கார வச்சு உனக்கு மானியம், உனக்கு போனஸ், உனக்கு சலுகை, உனக்கு இலவசம், உனக்கு 6000 வங்கியில் போடுறேன். எதுக்கு போடுற? ஏன் 5 ஆண்டுகளை போடாம கடைசி அடுத்த மாசம் தேர்தலில் போடுற? ஓட்டு காசு தானே, ஓட்டு காசு தானே ராஜா. 5 ஆண்டுகளா விட்ட நிதிநிலை அறிக்கையில் ஏன் ராஜா இந்த 6000 வரல? ஏன் வரல? அப்பவே கொடுத்து முடிச்சிருக்கலாமே. உங்க வங்கி கணக்கு கொடுங்க 2000 போடுறோம், வங்கி கணக்கு கொடுங்க 2000 போடுறோம். எப்படிப்பட்ட நாடகங்கள் நடக்குது? பாதி நாடு அழிஞ்சு போச்சு தஞ்சாவூர்ல. வராத பிரதமர், வராத முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 30 நாள்ல 4 தடவை வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. எதுக்கு? எங்க உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்க ஓட்டு உங்களுக்கு முக்கியம், எங்க வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்க வாக்கு உங்களுக்கு முக்கியம். அவ்வளவு மானங்கட்ட கூட்டமா நாங்க? அவ்வளவு அவ்வளவு. நாட்டின் முதல் குடிமகன் முதலாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு? சிவராத்திரிக்கு வந்திருக்காரு. செத்த பிணத்தை சாத்தி வச்சு எத்தனையோ ராத்திரி எழுதிக்கிட்டு இருந்தோம் ஐயா. ஒரு நாள் வந்திருக்கலாமே, ஒரு நாள், ஒரு நாள். தொட்டதுக்கெல்லாம் டுட்டு போடுற நீங்க. இந்த புயலுக்கு பெரும் துயரம், துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன் என்று ஒரு டுட்டு போட்டிருக்கலாம் ஐயா. எங்க அண்ணன் பழனிபாபா அவர்கள் சொல்வார்கள், நம்மை அவர்கள் ஒருபோதும் இந்தியர்களாக பார்க்க மாட்டார்கள், ஏன் மனிதர்களாக கூட பார்க்க மாட்டார்கள், நம்மை வெறும் சாதி மதங்களாகத்தான் பார்ப்பார்கள். இது ஒரு கேடுகட்ட அணுகுமுறை. எல்லாத்தையும் முடிச்சுட்டா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு பொருளாதார கொள்கை என்ன? சந்தை. இந்தியா ஒரு நாடு இல்லை என் அன்பு மக்களே, தேசம் அல்ல, ஒரு சந்தை, மார்க்கெட், வெரி பிக் மார்க்கெட். யாராவது மறுத்து பேச சொல்ல, நான் போயிருவேன், நாளைக்கு ஒருத்தரை போட்டு இங்க பேச சொல்ல பார்ப்போம். இல்ல நாடுன்னு சொல்லு. ஒரு கல்வி முறை வச்சிருக்கான், வேலை கொடுத்துருவான், படிச்சோன்ன. என்ன கல்வி? கணினி. கணினியை படிச்சுட்டு போயிடுவேன். யாருக்கு வேலை வைப்பான்? வெளிநாட்டு முதலாளிகளுக்கு. சம்பளம் எவ்வளவு? 3 லட்சம். கை நிறைய சம்பளம், லட்சக்கணக்கா. அதை வச்சு என்ன வாங்குவேன்? காரு. யார் தயாரிச்சது? அவன் தான். செல்போன் யார் தயாரிச்சது? அவன் தான். டிவி யார் தயாரிச்சது? அவன் தான். மிக்சி வாங்கினேன் அவன் தான். ஏசி வாங்கினேன் அவன் தான். ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் அவன் தான் தயாரிச்சான். அவன் தயாரிக்கிற பொருளை வாங்குற நானும் ஒரு பண்டம் தான் அவனுக்கு. ஆனால் நான் சொல்றேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், வாழ்றேன். இல்ல ராஜா, அவன் செய்யறத நுகர்வதற்கு நீ வச்சிருக்கிற ஒரு ஆள், அவ்வளவுதான். இது ஒரு சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடு ஒருபோதும் வாழாது, வளராது. இது சத்தியம். எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை, தற்சார்பு பொருளாதாரத்தை,
வேளாண்மையை முன்னிறுத்திய பசுமை பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடுதான் பாதுகாப்பாக வாழும், வளரும். இதை நான் சொல்லல, அம்மையார் இந்திரா காந்தி சொல்கிறார்கள், அண்ணல் காந்தியடிகளினுடைய உதவியாளர் ஜே.சி. குமரப்பா கற்பிக்கிறார்கள், பெருந்தலைவர் காமராஜர் கற்பிக்கிறார்கள், வெவ்வேறு மொழியில் சொல்கிறார்கள். நமது பொருளாதார கொள்கை ஐயா ஜே.சி. குமரப்பா முன்னெடுத்த தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கை. கூடுதலாக நாம் தாய்மை பொருளாதார கொள்கையை முன்னெடுத்துக்கிறோம். அதில் தாய்மை பொருளாதாரம் இந்தியாவுக்கு இருக்கிற பொருளாதார கொள்கை என்பதை அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, வாடகை தாய் பொருளாதார கொள்கை. மேக் இன் இந்தியா, நாட் அ மேட் இன் இந்தியா. சீனா மேட் இன் சீனா, ஜப்பான் மேட் இன் ஜப்பான், ரஷ்யா மேட் இன் ரஷ்யா, அமெரிக்கா மேட் இன் அமெரிக்கா. ஆனால் இந்தியா மேக் இன் இந்தியா. இது ஏன் மேக் இன் இந்தியா? எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட பொருளாதார கொள்கை பாருங்க. வாங்க, கற்பப்பை என்னது, கரு அவனுடுது, குழந்தைய நான் வளர்ப்பேன், பெறுவேன், குழந்தை அவன் எடுத்துட்டு போயிடுவான், வயிறு காலியா இருக்கும். அதான் இந்த வாடகை தாய் பொருளாதார முறை. இது நுட்பம் வழங்கணும். இந்த வாடகை தாய் பொருளாதார முறையில் தாய்மை பொருளாதாரத்தில் அன்பு பிள்ளைகளே, பெற்ற குழந்தைக்கு தாய் பால் ஊட்டும் போதே மன நிறைவடைந்துருவாள். இது தாய்மை பொருளாதாரம். ஆனால் வாடகை தாய் பொருளாதார கொள்கையில் அவள் பால் ஊட்டும் போது மனநிறைவு அடைய மாட்டாள். பாலை ஊட்டிவிட்டு அந்த பால் ஊட்டின செயலுக்காக காசை கையில் வாங்குகிறார் வாருங்கள், அப்போதான் மனநிறைவடைவாள். இதுதான் வாடகை தாய்முறை. ஆனால் பெற்றதாய் மார்லே குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே மனநிறைவடைவாள். அதுதான் நாம் எடுக்கிற தாய்மை பொருளாதார கொள்கை. இதுவரை நேர் எதிரா. நான் தமிழ்நாட்டில் ஒரு ஓரத்தில் மயிலை மாங்குளை நின்று பேசுறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, உலக பேரினத்திற்கு பேசிட்டு இருக்கோம். ஒரு நாள் நீங்க எல்லாம் வேடிக்கை நினைக்கலாம், முதலாக இந்திய அரசியல் வரலாற்றில் பெண்களுக்கு சரிவாத இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்கிறோம் என்ற உடனேயே பெண்மகள் மம்தா பானர்ஜி தன்னுடைய மாநிலத்தில் 41 விழுக்காடு, ஒடிசாவிலே 33 விழுக்காடு, அந்த அதிர்வை ஏற்படுத்தியவர்கள் நாங்கள். மீனவர் வாழ்வுரிமையை பாதுகாக்க நெய்தல் படையமைப்போம் என்றோம். என் மீது வழக்கு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய ராணுவத்தை இழிவாப்பிட்டு வழக்கு. ஆனால் அருமை பெருமகன் பினராயி விஜயன் நெய்தல் படை அமைச்சிட்டது. நீங்க தாமதம். அன்னைக்கே ஆட்சியை கொடுத்திருந்தா இந்நேரம் பல வேலைகளை சரி செஞ்சிருப்பேன். நீங்க ஒரு நுட்பத்தை அன்பு மக்கள் நீங்க விளங்கி கொள்ள மாட்டீங்க. நீங்க பாருங்க, நம் நாடு ஒரு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பாலைவனம், பனைமரம் பாலைவனத்தில் வளராது. ஆனால் ஒரு வறண்ட நிலத்தாவரம் பனைமரம், அது 1000 அடிக்கு கீழே போய் தண்ணியை கொண்டு வரும். ஆனால் அது கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா உன் நிலம் பாலைவனமாக ஆகிக்கொண்டிருக்குன்னு 1/4 நூற்றாண்டாக எச்சரிக்குது. அதை யாரும் நம்ம கவனத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி இல்லை. இதை நன்கு விளங்கணும் நீங்க. அப்ப உயிர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற பூமியாக நம் பூமி மாறிக்கொண்டிருக்கிறது. இது காரணம் என்னன்னா, ஆறுல மணல். இந்த மணலை உருவாக்கியது யாரு? அருவி. அருவி கொட்டும்போது அந்த மலைகள் இருக்கிற சிறு பெரு பாறைகளை உருட்டிட்டு வரும்போது ஒன்னோட ஒன்று மோதி நொறுங்கி துகள்களாக மாறுது. அந்த துகள்களை ஆற்றின் மீது படிய விடுது. அதுதான் மணல். 1/2 அங்குலம் மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகுது. இது ஆய்வு. ஆனால் நீங்க 30 அடி அள்ளுறீங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். மனித உடலில் தோலை செதுக்கி விட்டால் நோய் தொற்று இறந்துரும். ஆற்று மணலை அள்ளிவிட்டால் ஆறு மரணிச்சிடும். ஆறு எப்படி செத்துருச்சுன்னு சொல்றீங்க சீமான்? ஆற்று கரையிலே இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கு மரமும் செத்துருச்சு. அதான் செத்துருச்சு ஆறு. அப்ப ஆற்றுக்குள்ளே மரம் முளைக்குமா? முளைக்காது. ஆற்று கரையோரங்களில் நாணல்கள் புல்லுகள் முளைக்கும், மரம் முளைக்காது. மண்ணுல மரம் முளைச்சிடும். ஆற்றுக்கு நடுவே மரம் முளைத்து விட்டதென்றால் மண்ணை அள்ளிட்டா மணல் அள்ளிட்டா மண் வந்துருச்சு. இதுதான் யதார்த்தம். இப்ப என்னன்னா, ஆறு செத்துருச்சு, 32 ஆறு மரணிச்சிருச்சு, நொய்தல் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஆறுகளை உயிர்ப்பிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என் காலத்தில் இல்லைனாலும் ஒரு 4 தலைமுறை தாண்டியாவது என் பிள்ளைகள் இந்த ஆறை உயிர்ப்பிப்பார்கள். அதற்கு வாய்ப்பு இல்லை. எப்படின்னா, பரமசிவன் ஒரு வரம் கொடுக்குறான்.
பத்மாசுரனுக்கு தலையில் கை வச்சா சாம்பல் ஆயிரும், யார் தலையில் வச்சாலும் சாம்பல் ஆயிரும்னு வரம் கொடுக்குறாரு. இது பலிக்குதான்னு ஓன் தலையில் கை வச்சு பார்ப்போம்ன்றான். அது மாதிரி எந்த மலை ஆறை உருவாக்கி உனக்கு நீரை தந்ததோ இந்த மணலை காலி பண்ணிட்ட. நீ இப்ப எங்க போயிட்ட? வரம் தந்த சாமி தலையிலே கை வைக்க, மலை தலையில எம் சாண்டுன்னு வச்சிட்ட. இந்த நுட்பத்தை நீ நல்லா விளங்கணும் ராஜா, வேற அவனும் சொல்லித்தர மாட்டான். அவன் ஏறி அவர்கள் செய்த தெரியாதா, நாங்கள் தான் நல்ல ஆட்சி கொடுத்தோம், நாங்கள் தான் மானியம், இதான் பேசிருப்பான். எந்த கேள்விக்கு பதில் இருக்கோன்ட்ட? விவசாய கடனாளி ஆக்கிட்ட, கடனை தள்ளுபடி பண்ற, அவனை கடனாளி ஆக்குனது யாரு? அதுக்கு பதில் சொல்ல அப்புறம் பேசும். விவசாயியை கடனாளி ஆக்கியது யார்? யாருடைய ஆட்சி? ஒரு தேசத்தில் ஒரு விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான், உயர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது, உயர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடு அல்லது சுடுகாடு. ஒரு நாட்டில் விவசாயி சாகிறான் என்பது இன்றைய செய்தி, நாளை சோறில்லாமல் நீ சாகப் போகிறாய் என்கிற முன்னறிவிப்பு. விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்க. என் தேசம் ஒரு கொள்கை வச்சிருக்கு. கணினி துறையில் பல லட்சக்கணக்கான கோடிகள் அந்நிய செலாவணி நமக்கு வருது. எதுக்கு விவசாயத்தை கட்டிப்பிடிச்சு அழுகிறீங்க? விவசாயத்தை விட்டு வெளியேறுங்க, விளைநிலங்களை விட்டு வெளியேறுங்க, தொழிற்சாலைகளை அமைப்போம், 8 வழி 10 வழி சாலைகளை போடுவோம், கார்களை வாங்குவோம், வேக வேகமா போவோம். நமக்கு கற்பிக்கிறான். வேகமா வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் போய் என்ன பார்ப்ப? வேகமா வீட்டில் போய் என்ன செய்வ? ஒன்னு சீரியல் பார்ப்ப, இல்ல சினிமா பார்ப்ப, வேற என்ன செய்வ? என்ன செய்வ நீ? என்ன ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் தாமஸ் ஆல்வா எடிசனும் எதுவும் படைக்க போறியா? நீ என்ன செய்ய போற? நீ ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன என்ன நடக்குது பாருங்க. எதை நோக்கி போய்கொண்டிருக்குது பாருங்க. ஒரு மோசமான ஒரு பேராபத்தை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இவர்கள் கொண்டு வருகிற திட்டங்களும் வரைவுகளும் வளர்ச்சி என்று இவங்க கட்டமைக்கிற ஒரு கவர்ச்சி சொல்லும். எது வளர்ச்சி? கல்வி தனியார், மருத்துவம் தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், போக்குவரத்து தனியார், எல்லாருமே தனியார் முதலாளிகள்ட்ட கொடுத்துட்டு அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? சூயஸ்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட என்னோட தண்ணியை எடுத்து விற்கிறது, பவானி ஆற்று நீரை எடுத்து எனக்கு கொடுக்குது. இந்த பவானி ஆற்று நீரை எடுத்து எனக்கு கொடுக்கிறதை தவிர மாநகராட்சிக்கு வேலை என்ன? இது எதுக்கு பிரான்ஸை சேர்ந்த சூயஸ்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கு 3050 கோடிக்கு மேல நீங்க ஒப்பந்தம் 3150 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க? எதுக்கு? அவனை எப்ப திருப்பி அனுப்புறது? எப்படி இருக்கு பாருங்க. தண்ணீரை விற்பனை பொருளாக்கிய ஒரு தேசம், கல்வி மருத்துவத்தை விற்பனை பொருளாக்கிய ஒரு தேசம் எப்படி நல்ல தேசம் நீங்க சொல்றீங்க? எப்படி ஏற்க முடியும்? இது எப்படி நல்ல ஆட்சின்னு ஏற்பது? எப்படி ஏற்பது? வளச்சுரண்டல், வளச்சுரண்டல். ஆத்து மணல் அல்லாம எப்படி வீடு கட்டுறதுன்னு நம்மகிட்ட எதிர்கேள்வி வைக்கிறது. உண்மையிலேயே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இந்த மாநில மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்றிலே மண் அள்ளப்பட்டதா? சொல்ல முடியுமா? பிற மாநிலங்களுக்கு விற்கல, அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யல. இப்போ ஆத்துல மணல் முடிஞ்சிருச்சு, வழி மலை. மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? எத்தனை விஞ்ஞானிகள், எவ்வளவு பேரறிஞர்கள் ரத்தத்தை உங்களால் உருவாக்க முடிந்ததா? மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? மலைகளை உங்களால் உருவாக்க முடியுமா? இயற்கையின் பெருங்கொடை. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ யார் அழிப்பதற்கு? யார்? எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகளாக இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. இது எப்படி அழிப்ப? நீ எப்படி உருவாக்குவ மணலை? மலையை நோய்க்கு மணலாக்கியாச்சு, பிறகு எப்படி மழை பெறுவ? மழை எப்படி பெறுவ? அப்ப எங்க போயிட்டு இருக்கும் நாடு? பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யாராவது பேசுவாங்களா? கேட்டா மழை இல்லைன்னா ரோடு இப்படி. உன்னை யாரு தார் ரோடு போட சொன்னது? மழை நீர் பூமிக்குள்ள நுழைய முடியாத ஒரு கட்டமைப்பு. இப்ப மழை பெஞ்சா 10 நிமிஷம் திரும்பி கடலுக்கு போயிடும். 100 ஆண்டுகளில் இப்படி மழை இல்லைங்கிறான். அப்படி பெய்யுது. 10 ஆண்டுகளுக்கு தேவையான நீரை கொட்டிருச்சு பூமியிலங்கிறான். ஆனா அடுத்த மாசத்துல தண்ணிக்கு தட்டுப்பாடு இருக்கு. ஏன்? சேமிப்பு, நீர் மேலாண்மை அவ்வளவு பலகீனமா இருக்கு. அரசு சொல்லுது
வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிங்கன்னு. சரி, வீட்டில் நாங்க சேமிக்கிறோம், நாட்டில் நீங்க எவ்வளவு சேமிச்சீங்க? பதில் உண்டா? கல்வி கடனை தள்ளுபடி செய்யறோம். அடுத்த அறிவிப்பு, கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலைமையில் என்னை வைத்தவன் யார்? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை ஏன் என்னை கடன் வாங்கி படிக்க வைக்கிற? இது என்ன ஆட்சி? தள்ளுபடி செய்யறதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்ட? அந்த இழக்கிற பணத்தில் எனக்கு கல்வியை நீ இலவசமா ஏன் தர முடியாது? பதில் இருக்கா? ஒரு திட்டம் இப்ப வரைக்கும் சொல்றாங்க கச்சத்தீவை மீட்க போராடும். முதலா கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். அதையே செராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, நகல் எடுத்து. இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? கால கொடுமை. எங்க அப்பத்தா சொல்லும், என்னவோ கால கொடுமை. அது இது கால கொடுமை. தமிழை ஆட்சி மொழியாக்க நாங்கள் போராடுவோம். 18 ஆண்டுகளா தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இந்தியா பெண்ண பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தீங்க எல்லாரும். ஆட்சி மொழியாக்க, தமிழை ஆட்சி மொழியாக்க போராடுவோம். இன்னும் போராடத்தான் வரும். ஆட்சி மொழியா ஆக்குவோம். இங்க பாருங்க, தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க முடியாது. யாரு? அவங்க தேசிய கட்சிக்காரங்க, பாரதிய ஜனதா காங்கிரஸ்காரங்க. தமிழை மொழி ஆட்சி மொழியா ஆக்குவோம். இவங்க 2 பேரும் கூட்டு கச்சத்தீவை மீட்க போராடுவோம். இவங்க திராவிட திருவாளர்கள், மேப்படி கோஷ்டி, மேலவர்கள், பெரிய நாயமார்கள். என்ன அது கொடுத்துதான் திருப்பி எடுக்க முடியும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஒன்னு அவன் சொல்றத கேட்கவா, இல்ல நீங்க சொல்றத கேட்கவா? எங்களை என்ன நீங்க எங்களை வச்சு காமெடியும் நீங்க எதுவும் பண்ணல. நீங்க என்ன தெரியுங்களா, ஒரு மடையர் கூட்டம் நமக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு ரொம்ப நாளா மஞ்ச குளிச்சிட்டாங்க. ராஜா, இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகம் ராஜா. ஒன்னும் எம்பியாதுங்கள, நீ ஒன்னும் எம்பியாது. இன்னும் 7 பேரை விடுதலை செய்வோம். யார் இவங்க? ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது. அவன் அந்த பேச்சு இடம் இல்லை, நாங்க விடவே மாட்டோம். நான் முதலமைச்சர், நீ சொல்லிட்டு போயிரு பாப்போம். சொல்லிட்டு போயிரு. வெரி ஃபைன் மார்னிங், ஒரு அதிகாலை 3:30 3:30 கதவை திறந்துருவேன், எல்லாரும் வெளியிட்டு. நடக்குதா இல்லையா நீ பாரு. 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லாரும் விடுதலை. அதிகாலையில் வீட்டில் போய் படுத்துட்டு ஜிம்மதியாருன்றேன். இப்படி செய்து விட்டார், இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, அதானது இதானது. நான் படுத்து தலையினது படுத்துக்கிட்டு அவர் வழக்கப்படுவான். எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு அந்த வழக்கை எதிர்கொள்வோம். எப்படி இவங்களுக்கெல்லாம் வேற மாதிரி ஆட்டம் ஆடணும், இல்லைன்னா வெல்ல முடியாது. சரி, இப்ப என்னன்றாங்க? இப்ப என்ன சொல்ற? கச்சத்தீவை திருப்பி எடு. முடியாது, கொடுத்ததான். எப்படியா? கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும், தீர்மானம் போட்டு அனுப்புறோம். முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. நான் அப்பவே சொன்னேன், இவன் ஒரு பிரிவினைவாதி, இவன் ஒரு ஆன்டி இந்தியன், இவன் ஒரு தேச துரோகி, இவனை நீங்கள் வெல்ல வைத்து விட்டீர்கள், பாருங்கள், பிரித்து எடுக்க கேட்கிறான், இது பண்ணுவான் அது பண்ணுவான். குவைட் சைலண்ட். திருப்பி வர்றான். கமான் பாய்ஸ், வாங்க. என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்து என் தேசத்தோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை இன்னொரு தேசத்திற்கு கொடுத்து விட்டு கொடுத்ததுன்னு சொல்ற நீ தேசியவாதியா? நீ தேசியவாதியா? அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தா என் ஆட்சியை கலைச்சி விடு.
அப்போ நான் வந்து அப்போ வந்து 150 இடம் வென்றிருந்தேன்னு வச்சுக்க, இப்போ 234 இடம் வென்று. நீ ஒன்றும் என்னை பண்ண முடியாது ராஜா, ஒன்றும் பண்ண முடியாது.